இருக்கிறோம். ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே மிகுந்த இணைபிரியாத நண்பர்களைப் போல இருந்தாங்க. ஒரு நாள் அந்த தம்பி என்ன செய்வான்னா, அடிக்கடி போய் தவறு செஞ்சுட்டு வந்துடுவான். எவனையாச்சும் அடித்து போட்டு வந்துடுவான். சீட்டு விளையாடுவான். அதில் எவனா ஜெயிச்சாம்னா அவனை அடித்து போட்டு வந்துடுவான். இந்த சூழ்நிலை அண்ணன் அடிக்கடி சொன்னான், தம்பி இப்படி பண்ணாதப்பா, அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னான். ஆனாலும் அவன் கேட்கல. ஒவ்வொரு முறையும் ஏதாவது தவறு செய்துட்டு வருவான். அவங்க அண்ணன் போய் ஜாமீனில் அவனை வெளியே எடுத்துகிட்டு வருவான். இறுதியாக ஒரு நாள் ஒருவனை அவன் தன்னோடு பயங்கரமாக சண்டை போட்டான்னு சொல்லி கொலை செஞ்சிட்டான். கொலை செஞ்சுட்டு அந்த ரத்தம் சட்டையெல்லாம் இருக்கிறது கத்தியோடு கூட ஓடி வருகிறான். போலீஸ் அவர்களை துரத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவன் அண்ணன்ட்டு சொல்கிறான், அண்ணன் என்ன போலீஸ் தோத்துட்டு வருதுண்ணே, இந்த ஒரு விஷயம் என்னை காப்பாற்றிருனே அப்படின்னு சொல்கிறான். 2 பேர் முகமும் ஒன்று போல் இருக்கும். அதில் அவன் என்ன சொன்னான்னா, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை என்கிட்ட கொடு, நீ கையில் வச்சிருக்க கத்தி ஏன்ட்ட கொடுத்துட்டு நீ உள்ளே போய் பத்திரமா இருந்துக்கோப்பா அப்படின்னு சொன்னார். அவன் உள்ளே போய் பத்திரமா இருந்துக்கிட்டான். அண்ணன் இங்கே உட்காந்துருக்கிறான். போலீஸ் வந்தார்கள், அவனை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். போன பிற்பாடு தீர்ப்பு வழங்கினார்கள். மரண தண்டனை, அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பொழுது உன்னுடைய கடைசி ஆசை என்னப்பா என்று சொல்லி கேட்டார்களாம். கடைசி ஆசை, எனக்கு ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் கொடுங்க என்று சொன்னான். பேப்பரும் பேனாவும் கொடுத்த போது, அன்புள்ள தம்பி, உன் வாழ்க்கையில் நான் எத்தனையோ முறை உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இப்படி செய்யாதப்பா, அப்படி செய்யாதப்பா, அப்படி செஞ்சால் அவன் வாழ்க்கை நிம்மதி இழந்து போயிருந்து எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன், நீ கேட்கவில்லையே. இறுதியாக உனக்காக நான் மரிக்கப் போகிறேன். நீ செய்த பாவத்திற்காக, நீ செய்ததான கொலைக்காக, நீ செய்ததான தப்புக்காக நான் இப்பொழுது அதாவது எனக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, நான் சாக போகிறேன். இந்த என் சாவை பார்த்தாகிலும் நீ திருந்த மாட்டாயா என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருந்தான். அந்த கடிதம் தன்னுடைய தம்பியின் கையில் கொடுக்கப்பட்டது. அந்த கடிதத்தை வாங்கி படித்து, அண்ணா, எனக்காக செய்த தியாகத்திலே பெரிய தியாகம், எனக்காக நீ மரிப்பது தானே, அது எனக்காக நீ ஏன் மரிக்க வேண்டும், நான் செய்த பாவத்திற்கு நான் தானே மரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஓடி 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 தன்னுடைய அண்ணனை பார்க்கும்படி போனால், அவன் தூக்கு மரத்தில் தொங்கினவனாக கீழே விழுந்து செத்துப்போன உடம்பு அங்கே கிடந்திருக்கிறது. அப்பொழுது அவன் சொன்னான், ஐயோ, எனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல நாளை நான் கேவலமாக நினைத்து விட்டேனே, எனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு எல்லாம் இழந்து விட்டேன் என்று சொல்லி வேதனையோடு கூட நின்று கொண்டிருந்தானாம். இன்றைக்கும் நம்முடைய அண்ணன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் செய்த பாவத்திற்காக கைகளினால், கால்களினால், மனதினால், கண்களினால், எந்த சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் செய்ததான பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே அர்ப்பணித்து அதன் வாயிலாக உங்களை இன்னைக்கு மீட்டுக் கொள்ளும்படியாக இயேசு விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த இயேசு நம்முடைய தெய்வமாக சொந்தமாக இருக்கின்ற பொழுது நம்ம ஏன் கவலைப்படணும்? அல்லேலூயா.